ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்றதாகவே இருந்ததுங்க. நாளடைவில் இந்த கோயிலோட அலங்காவலர் உயிரிழந்ததுனால இந்த கோவிலை பார்த்துக்க ஆள் இல்லாததுனால இந்த கோயில் மூடிய நிலைக்கு தள்ளப்பட்டதுங்க. நம்மளோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பழமையான கோயிலை மக்கள் கண்ணுக்கு எடுத்துன்னு செல்றது தாங்க நம்மளோட இந்த பயணமே. அது மட்டும் இல்லாமல் மலையேற ஆசைப்படுறவங்க, இந்த மாதிரி சூழல் பிடிச்சவங்க தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாங்க. கண்டிப்பாக உங்களோட ஆசையை பூர்த்தி செய்யும். நம்ம சேனலில் லென்த்து வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ வரதுக்காக நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு தாங்க எடுத்து போகிறேன். அந்த வீடியோக்கான ரிவார்டை சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தாங்க எனக்கு கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க செங்கம் தாலுக்கில் மேல்பள்ளிப்பட்டுன்னு ஒரு வில்லேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற, நம்ம பின்னாடி இருக்கும் பார்த்தா தெரியும், புகழ்பெற்ற இது ஒரு மலை கோயில் இருக்குது. மலை கோயில்னால் மலையில் வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போனோம். ட்ரெக்கிங் பண்ணி போனால் மேலே வந்து சின்னதாக ஒரு முருகர் கோயில் இருக்கும். அதை போய் காட்டுறேன், அங்கேருந்து வியூ காட்டுறேன், பாருங்கள் நல்லாயிருக்கும். உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எங்கே இருந்தாலும் திருவண்ணாமலை மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. அங்கேருந்து செங்கம், அதான் பெங்களூர் சைடு போகிற பஸ்ஸில் போனீங்கன்னா செங்கம்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து மேல்பள்ளிப்பட்டு, இந்த நீர்பத்தோட இந்த சைடில் நிறைய பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா மேல்பள்ளிப்பட்டுன்ற ஒரு வில்லேஜில் நீங்கள் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. அங்கேருந்து நடந்தே வரலாம். நான் உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ பெரிய நந்தின்னு பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு பெரிய சிவன் லிங்கங்க. நம்ம இப்போ இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த மலை அடிவாரம் இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம ஏற போகிறோம். இங்கே சரியான பராமரிப்பு இல்லைங்க. பராமரிப்பு இருந்தால் இந்த கோயில் வந்து நல்லா ஃபேமஸாக இருந்திருக்கும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இது சிவன் லிங்கம் இருக்குங்க பார்த்தீங்களாங்க. இது கீழே வந்து ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்குது. அதுக்கு மேலே தான் இது கட்டிக்கிறாங்க. இதுதான் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா முதல் படிங்க. இங்கேருந்து தான் மழை ஆரம்பிக்குது. வாங்க நம்ம ஏறுவோம். நம்ம கரெக்டாக மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சின்ன மலை தான், மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ சாமியை கும்பிடுவோம். இப்போ கரெக்டாக மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இப்போ தான் ஏறி வந்து ஒரு நிமிஷம் தான் இருக்கும், ஏறிக்கிட்டே இருக்கும். வாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிப்பட்டு மொத்த வியூவுமே தெரியுது பாருங்கள். எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. வாங்க நாங்கள் அப்படியே மேலே போகலாம். ஏற்றத்துக்குள்ளே மேலே போயிட்டு வந்துடலாங்க. இதை பாருங்க, இங்கே ஒரு புத்து இருக்குங்களா, இது பின்னாடி இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே இதுக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்து இருக்குது. இது நேச்சுரலாக என்னன்னு தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த வியூ பார்க்கவே இது மேலே கண்டிப்பாக வரலாங்க. கடைசியாக மேலே வந்துட்டாங்க, டாப்புக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் படி தான் இருக்குது. மேலே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே அதே மாதிரி சாப்பிட்ற ஐட்டெல்லாம் எதுவும் கிடைக்காதுங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் கீழே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே யாரும் வரமாட்டாங்க, ஆனால் சேஃப்டியான இடம். எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களாங்க மக்களே. மேலே வந்துட்டோங்க ஒரு அடியா, அவ்வளோதான். இதுதான் அந்த கோயில். பராமரிப்பு சரியாக இல்லாததுனால இது யாராலையும் பார்த்துக்க முடியலங்க. இது பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஜவாதி ஹில்ஸுங்க, அந்த தொடர்ச்சி தான். தெரியும் நினைக்கிறேன், அது பெரிய மலை. அதோடய வீடியோ நம்ம போட்டிருப்போம், அதை போய் பார்க்கணுன்னா பாருங்கள். நான் மேலே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக பைக்லேயே போயிருக்கோம் அந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா முருகர் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.
கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது பின்னாடி இன்னொரு தொடர்ச்சியாக இன்னொரு 2வது மலை இருக்குங்க. இந்த வழியாக போனோன்னா உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக டேஞ்சரஸாக இருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி காட்டுறோம். பார்ட் 2ல் பாருங்கள். இதுதான் அதுக்கான வழி. இது வந்து பரிந்துரை கிடையாதுங்க. யாரும் இதுக்குள்ளே கம்பல்சரி போகணுன்னு கிடையாது. ரொம்ப ரிஸ்க்கானதோட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வரவங்க அங்கேயோட அப்படியே திரும்பிக்கிங்க. இங்கெல்லாம் அது வராதிங்க. கேபிள்லாம் போகுதுன்னா கேபிள் போகுது. நாங்கள் 2 பேரும் இந்த மலைக்குள்ளார போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் படிக்கட்டு கிடையாது. ரொம்ப ரிஸ்க்கான இடங்க. பாருங்க, நைட் டைமில் முக்கியமாக வராதிங்க. ஏதாவது அனிமல்ஸ் எதுவும் வராதா? அப்போ புலி எப்போது பாருங்க. கீழே இது வழியாக போனோம். இது கீழே இறங்கி அந்த சைடு போகணும் போல் பின்னாடி. நாங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். பிதட்டிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. வீக்கெண்ட் டைமில் தாராளமாக வந்து போகலாம். லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.